ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிளான் ப்ரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பழைய ரீசார்ஜ் பிளானுக்கே வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி வேறு ஒருத்தரோட ஷார்ட்ஸில் தான் நான் பார்த்தேன். பட் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் செக் பண்ணேன். ஒர்க் அவுட் ஆச்சு. சரி, ஓகே, இதை நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். இது எவ்வளோ நாளைக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. ஒர்க் ஆகிற வரைக்கும் யாரெல்லாம் ரீசார்ஜ் பழைய பிளானுக்கே, அதாவது ரீசார்ஜ் முன்னாடி கம்மியாக இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த பிளானுக்கே ரீசார்ஜ் பண்ணணுமோ அவங்க அதிலேயே பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஓகே, நீங்கள் இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் க்ரோமில் போய்ட்டு ஜியோன்னு நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக www.jio.com, ஸோ அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பர் கேட்டு ப்ரொசீட்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ரொசீட்ன்றதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டேரெக்டாக ரீசார்ஜ் பண்ணுற பிளானுக்கு போயிடுச்சு. சரிங்களா. ஸோ இப்போ என்ன பிளான் இருக்கோ அதிலே போயிருக்கு. ஸோ இப்போ வந்து அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க, அந்த ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த இடத்துல இன்னொரு தடவை அந்த மொபைல் நம்பரை, அதாவது எந்த மொபைலுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணுமோ அந்த மொபைல் நம்பரை போட்டுக்கோங்க. இந்த ட்ரிக் வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன். அது என்னென்னா, நீங்கள் எந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணணுமோ அந்த ஃபோன் நம்பரை போட்டு அந்த ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ ஒரு ஃபோனுக்கு வந்து ரீசார்ஜ் முடிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா ஓடிபியெல்லாம் ஸ்டாப் ஆயிரும். சரிங்களா. ஸோ அந்த கண்டிஷன் வரைக்கும் போயிடுச்சுன்னா உங்களால் இதை யூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை உங்களால் ஓடிபி வரைக்கும் வர வைக்க முடியுது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொருத்தரால் இதை யூஸ் பண்ண முடியாது. அது யார் இதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ரீசார்ஜ் முடியல, இன்னும் ஆக்டிவில் தான் இருக்குது பிளானு, பட் நெக்ஸ்ட் வீக் முடிய போகுது, இல்லை நாளைக்கு முடிய போகுது, நான் இன்றைக்கே அட்வான்ஸாக பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா உங்களால் இந்த சர்வீஸை யூஸ் பண்ண முடியாது. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ரீசார்ஜ் முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். பிளான் ஆக்டிவில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த ட்ரிக் ஒர்க் ஆகாது. சரிங்களா. இப்போ நான் மொபைல் நம்பர் அகைன் போட்டுக்கிறேன். இப்போ ஜென்ரேட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஓடிபி வரும். ஓகே, இப்போ நான் சப்மிட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நோ ஆக்டிவ் பிளான்னு வந்துருச்சு. சரிங்களா. ஸோ யாருக்கெல்லாம் இங்கே நோ ஆக்டிவ் பிளான் வருதோ அவங்களால மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். பிளான் ஆக்டிவில் இருக்குதுன்னு சொல்லி வந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் இங்கே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த சிம்பிள் இருக்குது இல்லையா. ஸோ அந்த செட்டிங்ஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்துட்டு இங்கே சர்வீஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு டேரிஃப் ப்ரொடெக்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த பழைய பிளான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் டெய்லி 1 GB வேணுமா, இல்லை 2 GB வேணுமா, இல்லை 1.5 GB வேணுமான்றது நீங்கள் சூஸ் பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். ஸோ 1.5 GB வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரைஸில் வந்துட்டு 28 நாளைக்கு 300 வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் இது பழைய பிளான் 239 தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். ஒருவேளை இது ஷோ ஆகலைன்னா அகைன் நீங்கள் இன்னொரு தடவை நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு அகைன் லாகின் பண்ணி ஓடிபியெல்லாம் கொடுத்து நீங்கள் உள்ளே வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ரெகுலராக பண்ணுறது இந்த ஒரு பிளான் தான். 155க்கு வந்து பார்த்திங்கன்னா 28 டேஸ் வந்து உங்களுக்கு வேலிடிட்டியோட வரும். இப்போ இந்த பிளானோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 189 சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.